இன்னும் ஒரு ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சுனன் அபீ தாவூதிலே வரக்கூடிய ஹதீஸ், அதனை ஷேக் அல்-அல்பானி ஸஹீஹ் என்று கூறுகிறார்கள். كان أحب الشهور إلى رسول الله صلى الله عليه وسلم أن يصومه شعبان ثم يصله برمضان. رسول الله மிகவும் விருப்பமாக நோன்பு பிடிப்பதற்கு உரிய ஒரு மாதமாக இருந்தது ஷஅபான். அதற்கு பிறகு அதனை ரமதானினால் தொடர்ந்து நோன்பு பிடிப்பார் என்று இந்த ஹதீஸிலும் வந்திருக்கின்றது. எனவே ரசூலுல்லாஹ் விரும்பி நோன்பு பிடித்த ஒரு மாதம் தான் இந்த மாதம் சகோதரர்களே. அதே போல் ஸஹீஹ் புகாரிலே வரக்கூடிய ரிவாயத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் தொற்று, கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூம் ஹத்தா நகூல லா யுஃப்திர் வ யுஃப்திர் ஹத்தா நகூல லா யஸூம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலமை, அவர்கள் சில வேளைகளில் தொடர்ந்தும் நோன்பு பிடிப்பார். எதுவரைக்கும் என்றால் நாங்கள் கூறுவோம், நாங்கள் நினைப்போம் அவர் நோன்பை விட்டுவிட மாட்டார் என்று. அதே வேளையில் சில வேளைகளில் சில காலங்களில் தொடர்ந்தும் நோன்பை விட்டு வருவார்கள், நோன்பு பிடிக்காமல். எதுவரைக்கும் என்றால் நாங்கள் கூறுவோம், நினைத்துக் கொள்வோம் அவர் நோன்பை பிடிக்க மாட்டார் என்று. அதற்கு பிறகு கூறுகிறார், ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல ஸியாம ஷஹரின் இல்லா ரமதான். நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மாதத்தை பரிபூர்ணமாக நோன்பு பிடிப்பதை காணவில்லை. எந்த மாதத்தை தவிர என்றால் ரமதானை தவிர. வமா ரஅய்துஹு அக்ஸர ஸியாமன் மின்ஹு ஃபீ ஷஅபான். அதே போல் நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பதை ஷஅபானை விட அதிலே தவிர வேறொரு மாதத்திலும் காணவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அனைத்து ஆதாரங்களும் ஹதீஸ்களும் என்னத்தை காட்டுது என்றால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பது. எனவேதான் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், இந்த ஹதீஸில் இந்த மாதமான ஷஅபான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதற்குரிய சிறப்பை காட்டுகிறது. அதே போல் இமாம் ஸன்ஆனி رحمه الله கூறுகிறார், وفيه دليل على انه يخص شعبان بالصوم اكثر من غيره. இது இந்த ஆதாரங்களில் ஒரு ஆதாரம் இருக்கின்றது எங்களுக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தை குறிப்பாக அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார், குறிப்பாக இந்த மாதத்தில். எனவே நாங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது சகோதரர்களே.